எங்கடா எங்க பசங்க காணோம்? பாத்தீங்களா? ஆமா. அம்மா, மகனே எங்க போயிருந்த? நாட்டு நான் சுத்தி பார்க்க போனோம்மா. சுத்தி பார்க்க போயிருந்தியா? ஏன்டா முந்தானி சுத்திங்கற? என்னடா வெக்கப்படுற? அம்மா, என்ன சொல்லுங்க. சொல்லுடா, என்னடா? சுத்தி பார்க்க ஒரு பெண்ணை பார்த்தமா. பெண்ணா? ஆமா. என்னடா சொல்ற? அந்த பெண்ணு பாம்பை பார்த்தாலே ரச்சின்னு ஓடி வந்தா. ஐயோ, பாம்பை பார்த்தாலே. பாம்பு கிட்ட இருந்து அந்த பெண்ணை காப்பாத்திட்டேன். இது தானே மகனே. அம்மா, இருந்தாலும் அந்த பெண்ணை பார்த்தோடனே மனசு பிடிச்சிச்சுமா. மனசு பிடிச்சிச்சா? ஆமா. என்ன இப்போ அதுக்கு? அம்மா, நான் மனந்தால் அந்த பெண்ணை தான் மணந்து கொள்ளணுமா. என்னடா சொல்ற? எனக்கு ஆசைமா, அந்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வேன். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பெண்ணு. அந்த பெண்ணு பேரு? அந்த பெண்ணு பேரு அபிராமிமா. அபிராமி, நல்ல பேருடா. சரிடா, நான் போன உன்னோட சந்தோஷப்படி ஆகட்டும் மகனே. ஐயோ அம்மா, அப்பா அப்பா என்ன கோச்சுக்காரன். அப்பாக்கள் நான் பேசுறேன்டா. பேசுமா. என்னங்க பிள்ளையும் பாசமும் தாய் பாசம் அப்படியே உருகுது. என்ன ஆமாங்க. என்ன காரணம்? என் மகன் ஒருவர் விரும்புறாங்க. உன் மகன் ஒரு விரும்புறான். நல்ல பொண்ணுங்க. அவ அறிவு இருக்குதாடி? என்ன அறிவு இருந்து பேசுறா இல்லையா? என்னங்க? அவன் யாரு? ஒரு நாட்டுக்கு மன்னன். ஆமா. அவன் பிற்காலத்தில் மணிமணி தோற்றி ஆளக்கூடியவன். அவன் விரும்பினா நீ கல்யாணம் பண்ணி வைப்பியா? அவன் எவ்வளவு நாள் விரும்புவான். நம்ம மகன் ஆசைதாங்க நம்மளுக்கு முக்கியம். எப்படி இதெல்லாம்? ஆமா. ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த அந்த பெண்ணுக்கு எனக்கு காதல் வந்து விட்டது. இரு மனமும் ஒருமனதாகி விட்டது. அடுத்தது திருமணம் தானே, நடத்தி வைங்கப்பா. கவி, உன் தந்தை மறுத்திருப்பார் நினைக்கிறாயா? ஆமாப்பா. இந்த மன்னன் இந்த சூரியவர்மன் யாரைக்காக வாடி வேண்டும் என்றான். ஏன் இதற்கே சொன்னேன் தெரியுமா? அவள் ஏழ்மையா இருந்தால் எனக்கு இதயம் இருக்கிறது. அவள் யாரா இருந்தாலும் சரி, உனக்கு தாய் உழைத்து விட்டால் திருமணம் என்று வருகின்ற சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை அன்று உனக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம். ஆனால் அந்த பெண்ணுக்கு சொந்த பந்தம் யாரும் இருக்காங்களா? அவங்க அண்ணன் இருக்காருப்பா. அண்ணனா? அண்ணன் மட்டும் தான் இருக்கான். அண்ணன் மட்டும். சரி, திருமணம் எனக்கு சீக்கிரமா பெண்ணை எடுத்துக்கொண்டு விரைவாக வர சொல்லு. நான் என்ன பண்றது? நான் நல்லா தின்னுபிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அவன் லவ் பண்ண அவன் லவ் பண்றேன்னு நான் என்ன அந்த என்ன நினைச்சான்? இந்த அரண்மனை ஒவ்வொருத்தரும் குறைக்கணும்னு நினைச்சுங்கிறான். இங்க என்ன ஒவ்வொன்றும் உருவாக்கினே வருது. எனக்கு இதுக்கு பிளான் தெரியாது. இந்த இளவரசர் ஒரு ஏழை பொண்ணை லவ் பண்றாரு. பேர் என்ன சொல்ற? அபிராமி 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 அபிராமி. சரி, டாபர். தெவடியா? ஏய், நான் நீ தான் டாபர்னா? அதுக்கு இல்லடா. இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னா அதான் அங்கதான் போக சொல்லணும். நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது. பண்டாலும் தேடி போவாங்க. சூரியவரி நாட்டில் வசித்து வரக்கூடிய ராஜனாக, ஆனால் சூரியவரி நாட்டுக்கு சென்ற கலாவையும் காணவில்லை, காளியும் காணவில்லை. நாட்டுக்குது. ஆமா, அரண்மனையில் இப்ப பெச்சு பெச்சா நாட்டுக்குது. என்ன நடக்கிறது? கேளு, அங்க கேளு. என்ன கலா? அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. வாயில்லாம் சொன்னா என்ன பிரச்சனை உனக்கு? என்னடா அங்க சொன்னேன் நானு. போ போ. டாடி. டாடியா? டாடியா? படைத்தவர் தானே அப்பா. என்னுடைய சக்தினால் படைத்தவர். புரிகிறதா? பெண்ணே, என்ன நடந்தது சூரியவரி நாட்டில்? ஐயோ, அண்ணாண்டி இளவரசர் இருக்கிறாருல்ல, இளவரசர் ஏதோ ஒரு ஏழை பொண்ணை லவ் பண்றாராம். வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் வேற. அந்த பொண்ணு பேரு அபிராமியா? ஏழை குடியில் பிறந்த அபிராமிக்கும் இந்நாட்டு இளவரசனுக்கும் காதல். ஆமா. இந்த நாளுக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தேன். நாலு முக்கியம் இல்ல, கல்யாணம் வேற வச்சுட்டாங்களே. ஏய், இதுதான் சிந்திக்க வேண்டாம். அதை சுந்தராண்டி புள்ள ஒண்ணு வரல. என்னடா சொல்ற? இதுதான் சிந்தனை. இதையல்ல, மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டும். மூளை வேலையா? சரி, பரவாயில்ல, இருட்டான். அவங்க லவ் பண்றாங்க, அவங்களுக்கு போய் இது பண்ணணும். சரி, அந்த வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன். எல்லாம் தூங்கிருந்தாங்க போல, இப்பதான் வராங்க. சூரியவரி நாட்டு சூரியவர்மன் சூரியவரி நாட்டை அந்த சூரியவர்மன் எப்பொழுது ஏழை மக்களை வைத்து கரும்புள்ளு சொம்புள்ளு குத்தினாலோ ஏழை மக்களை வைத்து நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ புறப்படு. கலாவை எடுத்து ஒரு வார்த்தை நான் பேசுறேன். பேசுவாரியா? ஏன்
எனக்கு பேசுறது கூட முக்கியம் இல்லடா. அப்போ என்னடா? என்ன ஒண்ணு எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும். கேளு. நீங்க என்ன சொன்னீங்க? ஆ. அப்ப நான் யாருன்னா ஒரு ஆம்பளைய ரெடி பண்ணி ஓ ஆளு ரெடி பண்ண சொன்னியா? என்ன ரெடி பண்ணியா இல்லையா? ஏய் மனவேதனையில இருந்தேன் அல்லவா? அந்த சிந்தனையே எனக்கு அப்ப நீ ரெடி பண்ணல? இல்லை. வேற யாரா பண்ணா? யாருமே செட் பண்ணவில்லைடா. ஏமா அவர் ரெடி பண்ணலையாமா? என்னது ரெடி பண்ணலையா? கலா அவன் என்ன சொல்றான்? அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீ உரைத்தாய அந்த வார்த்தை என் செவிக்குள்ளே ஏறவில்லை. ஏனென்றால் சூரியமுனி நாட்டை அழிக்க வேண்டும் என்று மனவேதனையில் இருந்ததினால் அதை மறந்து விட்டேன். அதான் சொன்னா இவர் இன்னும் ரெடி பண்ணலையா? ரெடி பண்ணலன்னா என்னடா சொல்கிறாய்? இல்லங்க ரெடி பண்ணல அப்படின்னு சொன்னேன். ரெடி பண்ணவில்லை, ஆளை பார்க்கவில்லை. அவன் நான் நினைச்சிட்டான் நான் ரெடி பண்ணல நினைச்சுங்களா? ரெட்டியா? அதெல்லாம் உனக்கு தெரியாது உனக்கு. சரி பரவாயில்ல இருட்டா நீங்க பேசி முடிக்குவாங்க. இல்ல எனக்கு ஆளு வேணும். அப்படின்னா நான் ஒரு ஆள் ரெடி பண்ணி இருக்கிறேன். அவர் ஒண்ணே மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்களா? சூரியமுனி நாட்டில் நீ ஆளை செட் பண்ணிருக்க. ஏய் எந்த ஆள்ரா? இருப்பது நாம் இருவர். என்ன வெக்கப்படுது? ஐயோ 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 சொல்லுமா. யார் தெரியுமா? என்னங்க? யாரு? என்ன பாருங்க அப்பா பாட்டு அங்க போயிட்டு பாருங்களே இதுதான் உறவு முறை. அப்பா அப்பாண்டு கட்டி கட்டி பிடிச்சி என்ன உறவு முறை என்னுடைய சக்தினால் தான் படைத்தேன் இவளை. புரிகிறதா? மந்திர கோழி. சரி பரவாயில்ல விடு. இப்ப என்ன கலாவுடைய ஆசையை நான் நிறைவேற்ற வேண்டும். நீதான் பச்சை நீ என்ன பேசி முடிவு பண்ண நான் நிக்கிறேன். நான் புறப்படு. அப்படி காட்டி பார்க்க போறான் அவன். பார்க்க மாட்டான். மாட்டமா அவனுக்கு சந்து கண்டு அதுவும் கிடையாது. அவன் இன்னும் வயதுக்கு வரவில்லை. தான் மூடி வச்சு குகைக்குள் ஏது மீனா என்னுடைய ஆசையை நீ நிறைவேற்றுகிறாய். மீனா யாரு? ஏய் மீனா யாரு? அதுக்குள்ள யாரும் இல்லை 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 மந்திரவாதின்னு கூட பார்க்க மாட்டான். சொல்லும் வார்த்தைக்கு உனக்கு அழகான செல்ல பெயர் வைத்தேன். கலா மீனா. கலா என்னை அடைய வேண்டும் என்று நினைத்து விட்டாய். நினைத்ததை நிறைவேற்றக்கூடியவர் இந்த ராஜநாகம். மீனா உன்னை பார்க்கும் போது என் மனமானது எப்படி தரமா இருக்கிறது? பிழை போன்ற உடல் ஆப்பிள் பண்ண கண் மாதுளை போன்ற உதங்கள் செக்கே சமந்த இதழ் சும்ப வல்லக்கண் வில் போன்ற புருவம் இரண்ட மார்பகம் என்ன நடை என்ன உடை இது போல அழகு இந்த சூரியவரி நாட்டில் பார்த்ததே இல்லை. உண்மையாவா? சத்தியமாக. கலா அது மட்டும்தானா? மஞ்சள் மேலி மார்பில் கூர்மை கொண்ட மன்னன் மன எங்க செய்யும் நீ செய்யும் காலம் கொஞ்சம் வார்த்தைகள் துள்ளும் பார்வைகள் தென்றல் காற்றுங்கு வந்தாலே தோற்றுவிடும். மன்னன் மன எங்க செய்யும் காலம் தொட்டு பார்க்கலாமா நினைக்கிறேன். ஆனால் இனி தொடலாமா என்று உன் சம்மதத்தை கேட்கிறேன். உன் நினைவாய் உன் மனதாய் உன்னுடைய மடியில் சாய்ந்து கொள்ள கேட்கிறேன். ஐ லவ் யூ சலா. நானா நீனா நானா நீனா
உன்னை என்னத்துக்கு பச்சாரு அந்த வேலை மட்டும் செய்யணும் அந்த வேலை செய்யுங்கிறா நீ என்ன லூஜாய மண்டலாய பெண்களாக பிறந்தால் ஆசை என்பது ஆசை வந்த அது இதை படிச்சோம் கண் கலங்காதே கண்ணீர் வடிக்காதே. இப்பதான் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகல. ஆவல உனக்கு இதுக்கு ஒண்ணு பச்சாங்க அதுக்காக நானும் அப்படியே அது இருக்கணும். நான் காவானா சரி முடி வாங்கிட்டு போ வயிற்று வச்சுனக்கறான். ஆமா அவனுக்கு எந்த பூச்சி அப்படின்னு வைத்து அவனுக்கு கிடைக்கவே ஹலோ நீ கண் கலங்காதே கண்ணீர் வடிக்காதே. பிறகு உன்னை வந்து சந்திக்கிறேன் புறப்படு. சரி அதை விடியா நீ அரண்மனைக்கு போய் இருக்கிற வேலைலாம் பாரு வேலையை பா. நீ எங்க போற? நான் வரமா அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது எனக்கு தெரியும். அந்த பொண்ணை இட்டு போய் காட்டிட்டு வரேன் நான் இல்லைன்னா வேற பொண்ணுக்கு எதுனா என்ன பண்ணிட்டேன் அடுத்த வேலையை உனக்கு உரைக்கிறேன். என்ன அருகாவில் வா. வா காது கொடு இதே தான் சக்கரமாக செய்தபடி பிறகு வந்து சந்திக்கிறேன். யாரா சொன்னானே எனக்கு தெரியும் எதுவும் சொல்லி இல்ல, இல்ல. அது சொன்னாரு. இல்லடா சொன்னாரு. சொன்னதா போய் கொஞ்ச நேரம் தூங்கு, அப்புறமா சொல்றேன். அதான் சொல்லுவாங்க எனக்கு தெரியும் நீ போ நான் மாத்திரும் போ புறப்படுக்கலாம். இது பாரு அந்த மன்னரையே ஃபாலோ பண்ணுது போடா கேவன போய் பார்க்க சொல்றேன். அதிக இல்லம்மா பாத்துக்கிட்டு எதனா பிளான் பண்ண போறாங்க எனக்கு நமக்கு தெரியாது எங்கன்னா கல்யாணம் வச்சு போறாங்க எனக்கு பார்க்கிறது பிடிக்காது. அப்போ அந்த ஏழை பெண் எங்க இருக்கிறான்? நீ பாக்கணுமா அவ எங்க இருக்கிறான்னு நான் காட்டுறேன் என் பின்னாடியே புறப்படு. என்னுடைய அண்ணன் வருவதற்குள்ள ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக போக வேண்டும். மலரெல்லாம் சுத்தி கொண்டு தென்னை மர தோப்புக்குள்ள குயிலே குயிலே எங்க தேடி வந்து தேடி வந்த குயிலே குயிலே தென்னை மர தோப்புக்குள்ள தென்னை மர தோப்புக்குள்ளே குயிலே குயிலே தேடி வந்து தேடி கொண்டு பயிலே பயிலே தென்னை மர தோப்புக்குள்ளே குயிலே குயிலே தேடி வந்து சேதி கொள்ளு பயிலே பயிலே தென்னை மர தோப்புக்குள்ளே குயிலே குயிலே தென்னை மர தோப்புக்குள்ளே தேடி வந்து தேடி கொள்ளு பயிலே பயிலே தென்னை மர தோப்புக்குள்ளே அட பாவி அவன் இப்படித்தான் பின்னாடியே வாடானா ஆளை காணம்பாரு எங்க உக்காந்துன்னு தெரியல என்ன சொன்னான்னு தெரியல கேள்வி கேட்டு எங்க உக்காந்துக்கிறான் ஏ மந்தராஜா வாடா பையா அதோ பாரு அதை போய்க்கிறா பாரு அந்த பொண்ணு தான் இனிமே நான் வர முடியாது ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்ன நல்லா தெரியும் அப்படியா? அப்புறம் நீ மாட்டிக்க வைக்கியா ஆனா நான் சொல்றேன் நீ போய் அந்த பொண்ணை பாரு நான் அரண்மனை போய் என்ன நடக்குது அந்த பெண்ணை நான் பார்க்கிறேன். பாரு புறப்படு. வர வர கண்டிப்பா.